இங்க இந்த பொண்ணு அவங்க தம்பியோட பேரு சொல்லி கையில ஏதோ எடுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கா. திடீர்னு விழுந்துடுறா. ஆக்சுவலா அவங்களுக்கு அம்மா இறந்து போயிடுவாங்க. அப்பா மட்டும் தான் இருப்பாரு. அவருமே குடிகாரனா தான் இருக்காரு. இப்போ இந்த பொண்ணு ரொட்டி சுட்டுட்டு இருக்கா. ஆனா இவங்க அப்பா ஒயின் ஷாப் திறக்க போறாங்க, சீக்கிரம் தான் சொல்லிட்டு சண்டை போடுறாரு. அப்ப இவங்க தம்பி பக்கத்துல தான் பசியோட படிச்சிட்டு இருக்கா. ஆனா இவர் ரொட்டி கொடுத்துருமே சாப்பிட்டு ஒயின் ஷாப் கிளம்பிடுறான். ஆனா அவங்க தம்பி அவங்க அப்பா போனதுமே பழகி கொண்டு போய் ஸ்கூல் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சார் கிளாஸுக்குள்ள என்ன சொல்லி தராரோ அதை வெளியே இருந்து எழுத ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து இவங்க அக்கா அடுப்பு வைக்கணும் சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா இவனுக்கு படிக்க ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா இப்ப குடும்ப வறுமையில அது முடியாம போகுது. இங்க அடுப்பு ஒண்ணு கூட வைக்காம இந்த பையனுக்கு பசி எடுத்துருது. அதை பார்த்து அவங்க அக்கா அங்க விளாடுற பசங்க கிட்ட தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. வீட்டுக்கு போனா கொஞ்சம் ரொட்டி இருக்கும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அவங்க அப்பா நல்லா குடிச்சிட்டு அந்த ரொட்டியை சாப்பிட்டு வச்சிருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பசியோட தூங்குறாங்க. நல்லா நடந்ததுல இந்த பையனுக்கு காலில் அடிபட்டுருது. அண்ட் அடுத்த நாள் இந்த பொண்ணோட தம்பி நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு பையன் மாலை வித்துட்டு இருக்கான். இதை நீ வித்து தந்தா காசு தரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் நம்மளே கஷ்டத்தை காசு வாங்கலாம்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சிடறான். அதே டைம்ல இவங்க அக்கா அவன் சட்டி விற்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாட்டி சப்பாத்திலாம் எடுத்துட்டு வந்து ஒரு மரத்துல வச்சுட்டு வேலையை பார்க்க போறாங்க. அதை பார்த்ததுமே தம்பிக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு அந்த சப்பாத்தி திருடிட்டாங்க வந்து ஓடி வந்துடுறாங்க. அப்ப வரும்போது தான் இந்த பொண்ணு தடுக்கி விழுந்து அவங்க தம்பி பேரை சொல்லி கத்திட்டு இருக்கா. இவங்க அப்பா பார்த்தா பக்கத்துல தான் குடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பான். அதை பார்த்தா இந்த பையன் நம்ம ஒரு வேளை சாப்பிடறதுக்கே திருட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, நம்ம படிக்கிறதா இல்ல வேலைக்கு போறதான்னு சொல்லிட்டு அவன் சம்பாரிச்சு அந்த காசை வச்சு பார்த்துட்டு இருக்கான்.